அன்பினர்களே, விசேட செய்தி கொண்டு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். ஈரானுக்குள் இருந்து அடுத்தடுத்தாக மிகப்பெரிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் இப்பொழுது நள்ளிரவு கடந்து காலை செய்தியாக தந்திருக்கின்றோம். ஏற்கனவே வளைகுடாவுக்கான சகல விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து வளைகுடாவில் கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் நிலவி வருகின்றது. தற்பொழுது ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்கள் பாதுகாப்பு கருதி மறைவிடம் நோக்கி நகர்ந்ததாகவும் பூமிக்கு அடியில் அவர் சென்றிருப்பதாகவும் ஈரானுக்குள் இருந்து வருகின்ற செய்தி ஒன்று சற்று முன்னர் கிடைத்த செய்தியை நாம் முதலாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்க கடற்படை நெருங்கி வருவதால் தெஹ்ரான் பதுங்கு குழியில் கமேனி தஞ்சம் புகுந்துள்ளார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அமெரிக்க தாக்குதல் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக மூத்த ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மதிப்பிட்டதை அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெஹ்ரானில் உள்ள ஒரு சிறப்பு நிலத்தடி தங்குமிடத்திற்கு குடிபெயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அது எப்படி யாரு பார்த்த தெஹ்ரானு போறாருன்னு சொல்லி, அதாவது இந்த இடங்கள் எப்படித்தான் தெஹ்ரானில் ஒரு இடத்தில் பூமிக்கு அடியில் நுழைந்தாலும் 2-3 கிலோமீட்டர் கொண்ட தூரத்துல அவங்க எழும்புவாங்க. ஆனால் இதையெல்லாம் உடைப்பதற்காக அமெரிக்காவின் நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோமே, அமெரிக்காவின் B2 பங்கு பிளாஸ்டர் பிளைட் மூலம் இந்த பங்கு குழிகளை உடைக்க முடியும் என்பதையும் நாம் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டிற்குள் நடைபெறும் போராட்டங்களுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியா மற்றும் கனடா முதல் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா வரை பல நாடுகளில் சனிக்கிழமையான இன்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயும் கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை ஈரானிகள் நடத்தியுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நமக்கு இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் சில நாடுகளில் முன்கூட்டியே ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரமான தேர்தல்கள் நடத்த முடிந்தால் இஸ்லாமிய குடியரசை அகற்றுவதற்கும் இந்த செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உதவ தயாராக இருப்பதாக ஈரானில் நாடு கடத்தப்பட்ட மங்கித்தொப்பி அதாவது யூத தொப்பி இளவரசர் ரஸா ஃபேலவி தெரிவித்திருக்கின்றார். ஆசை அம்மா சுட்ட தோசை. இந்த செயல்முறை ஈரானில் மதச்சார்பற்ற ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். அட லூசிப்பாயில இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லுவாங்க, அது நீ எப்படி மதச்சார்பு சொல்லுவ லூசிப்பாயிலே. விமான நிலைய வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட விமான தகவலின் படி லுப்தான்சா, ஏர் பிரான்ஸ், KLM மற்றும் சுவிஸ் உட்பட பல விமான நிறுவனங்கள் இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட சகல மத்திய கிழக்கு நாடுகளுக்குமான சேவைகளை சனிக்கிழமை முதல் ரத்து செய்திருக்கின்றது. நாடு தழுவிய போராட்டங்கள் மீது ஈரானிய பாதுகாப்பு படையினர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வன்முறையில் ஈடுபட்டதாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் வெள்ளிக்கிழமை நேற்று பெரும்பான்மையினரால் கண்டிக்கும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. ஈரானிய போராட்ட நடவடிக்கைகள் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாகவும் மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு படையினர் பெருமளவில் கைது செய்யப்பட்டதாகவும் ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க் வெள்ளிக்கிழமை எச்சரித்தார். இவர் அண்மையில் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு மொட்டை வந்து போச்சு இல்ல, அவர்தான் ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் வோல்கர் டர்க் வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் இணைய முடக்கம் 3வது வாரமாகவும் தொடர்ந்ததாகவும் பரந்த அளவிலான அணுகலை மீட்டெடுப்பதற்காக குறிக்கும் வகையில் உற்பத்தி செய்யப்பட்ட போக்குவரத்தின் அறிகுறிகள் இருப்பதாகவும் நெட்ஃபிளாக்ஸ் கூறியிருக்கின்றது. கவுன்சிலின் அடக்குமுறையை கண்டிக்கும் தீர்மானத்தை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசு போராட்டக்காரர்களை படுகொலை செய்ததை அரசியல் ரீதியாக உந்துதல் பெற்றது மற்றும் சமநிலையற்றது என்று கண்டிக்கும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானத்தை ஈரானிய அரசாங்கம் தொடர்ந்து அதை கண்டித்திருக்கின்றது. ஒஸ்லோவில் நோர்வேயின் ஒஸ்லோவில் தேசிய எழுச்சியுடன் ஈரானியர்கள் ஒற்றுமையுடன் பேரணி நடத்தினர். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தங்கள் தோழர்களின் போராட்டங்களுக்கு ஆதரவாக நோர்வேயின் தலைநகரான ஒஸ்லோவில் சனிக்கிழமை ஈரானிகள் கூடினர். இது இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான கூட்டமாக. தெஹ்ரானில் நிலத்தடி தங்குமிடத்தில் கமேனி மறைந்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது பரவி வருகின்றது. அமெரிக்க தாக்குதலின் அதிகரித்த ஆபத்தை மூத்த ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள், உளவு தகவல்கள் மற்றும் IRGC உயர்படை வட்டாரங்கள், பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் ஒன்றாக கூடி எடுத்த முடிவின் பிரகாரம் தலைவர் பாதுகாப்பு கருதி அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மாத்திரம்தான் ஈரானுக்குள் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் சில ஊடகங்கள் தற்பொழுது இந்த செய்தியை ஒரு பெரிய இஷ்யூவாக வெளியிட்டு வருகின்றார்கள் என்பதையும்
நாம் இங்கு தெளிவிக்க விரும்புகிறோம். இந்த வசதி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சுரங்க பாதைகளை கொண்ட ஒரு கோட்டையான தளம் என்று விவரிக்கப்பட்டது. அதாவது சொல்றோம் இல்ல, அதாவது ஏற்கனவே ஹமாஸ் பாலஸ்தீன்ல அண்டர் கிரவுண்ட் வீடு இருக்குதானே, அந்த மாதிரி ஏசி இன்டர்நெட் எல்லா வசதியும் கொண்ட ஒரு இடம். இதைத்தான் பதுங்கு அடை நீங்க B2 பிளாஸ்டர் பம் கொண்டு ஒடிச்சு அந்த தலைவர் ஒழிக்க பார்த்தால் அவரு ஒழிக்க தர செய்வார். நீங்க பதுங்கு முடம் என்றால் என்ன, ஒழித்து கொண்டால் என்ன? அவர் அந்நிய தேசத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக பாதுகாப்பு கருதி தனது இருப்பிடத்தை மாற்றி இருக்கின்றார் என்பதுதான் உண்மை செய்தி. நமக்கு 1000 விமர்சனம் இருக்குங்க, அதுக்காக ஒரு நாட்டுக்குள்ள போய் நீ அட்டகாசங்க நாங்க ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? உச்ச தலைவரின் 3வது மகனான மசூத் கமேனி தலைவரின் அலுவலகத்தில் அன்றாட நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டதாகவும் அரசாங்கத்தின் நிர்வாக கிளைகளுடன் தொடர்பு கொள்வதற்கான முக்கிய சேனலாகவும் பணியாற்றியதாகவும் ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது இனி அவர் தலைவர் இருக்க மாட்டார், தலைவருக்கும் இவருக்குமான ஒரு தொடர்பு கொண்டு இருக்கும். அவர் மகன்தான மசூத், அவர் தான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். நாமல் ஏற்கனவே கடந்த 12 நாள் மோதலின் போது நாங்கள் தந்திருந்தோம், ஈரான் அதிபர் கொல்லப்பட்டால், அவர் இறந்து விட்டால் அடுத்த கட்டத்தில் அந்த ஆட்சியை எடுத்து செல்ல, IRGC-யை வழிநடத்தி செல்ல 3 பேரை அவர் நியமித்திருக்கின்றார் என்று நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வெளிவரும், நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஈரானியர்கள் போராட்டங்களை ஆதரித்து அடிலைலில் பேரணி நடத்தினர். லைடில் பேரணி நடத்தினர். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஈரானியர்கள் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தேசிய எழுச்சியை ஆதரித்து ஒற்றுமை திருநிக்காக சனிக்கிழமை அடிலைட் நகரில் கூடினர். ஐநா மனித உரிமையில் கமிஷனின் அடக்குமுறையை கண்டிக்கும் தீர்மானத்தை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசு எதிர்ப்பாளர்களை படுகொலை செய்ததை அரசியல் ரீதியாக உந்துதல் பெற்றது மற்றும் சமநிலையற்றது என்று கண்டிக்கும் ஐநா மனித உரிமைகள் கமிஷன் தீர்மானத்தை ஈரான் வன்மையாக கண்டிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கின்றது. ஒசல்பில் நடந்த பேரழிச்சியுடன் ஈரானிகள் ஒற்றுமையுடன் பேரை நடத்தியிருக்கின்றார்கள் என்று வருகின்றது. அடுத்த கட்டமாக இந்த செய்தியும் பூத்துக் கொள்ளுமா? ஈரான் அரசாங்கம் சீர்திருத்தவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமீப நாட்களில் ஈரானின் பல பகுதிகளில் உள்ள மாகாண ஆளுநர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் போராட்டங்கள் மற்றும் பரவலான கொலைகள் மீதான ஒடுக்குமுறையை அரசியல் ரீதியாக நியாயப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு விளக்கமளிக்கும் அமர்களுக்காக சீர்திருத்தவாதிகளை ஆளுநர் அலுவலகங்களுக்கு வரவழைத்துள்ளது என்றும் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அவங்க சில விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த மனித உரிமை ஆழ்வர் அப்படிலாம் லோக்கலுக்குள்ள கொடுக்குறாங்க. சில அமர்வுகளில் சீர்திருத்தவாதிகளுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையே ஆட்சேபனைகள் மற்றும் சூடான வாக்குவாதங்கள் வெடித்ததாகவும் பல பங்கேற்பாளர்கள் கொலைகளின் அளவிற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றியதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தது. அதாவது இந்த ஈரான் IRGC இந்த மூர்க்க படை கொண்டு கண்முடித்தனமான முறை நடந்துச்சு இல்ல, அதை அவன் தட்டி கேட்பான் தானே, கேட்டிருக்கிறான், வாக்குவாதம் போயிருக்குது, அது கேட்கத்தானே வேணும். அடுத்தது, ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் முன்னர் இஸ்லாமிய குடியரசு அமைதியின்மையை கையாளும் விதம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை குறிப்பாக மருத்துவர்களை நம்பிக்கைப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி இருக்கின்றார். சந்தேகத்துக்குரிய ஈரானிய உளவுத்துறை செயல்பாட்டாளர்களை வெளியேற்றவும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை ஒரு பயங்கரவாத குழுவாக அறிவிக்கவும் பொலிவியாவை அமெரிக்கா வலியுறுத்துது என்று ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது பாருங்க, இவன் இந்த ராம்சிஜி சொல்லுதோ, அவங்களோட IRG வந்து அவங்களோட அரசாங்க ஒரு படை இல்லையா, இந்த அரசாங்க படைய, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைய ஒரு பயங்கரவாத குழுவாக அறிவிக்கிட்டாமன்னு பொலிவியாவுக்கு பிரச்சனை கொடுக்குறாச்சு. இந்த ஜி யாரு, இந்த நெய்னா யாரு, ரம்ஸ் நெய்னா கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பிழை இல்லையாங்களா? நீ அவனுள்ள ஒரு உத்தியோகபூர்வமான அரசாங்க காவல் படை, அந்த காவல் படைய இந்த ஜி போய் சொல்லுதோ பொலிவியா கிட்ட, நீ போய் அவனை பயங்கரவாதியா சொல்லுன்னு சொல்லுது பாவி. ஆக இன்று பார்க்க போனால் இவருக்கு நோபல் பரிசு கூட தேவைப்படுது. யாருக்கு? இந்த ஜிக்கு நோபல் பரிசு வேணுமா? இப்ப நீ நோபல் பரிசுக்கு உலகம் எல்லாம் குழப்பிட்டு உனக்கு எப்படி உனக்கு ஒரு ரவடி போஸ்ட் தான் கொடுக்கணும், இங்க ஒரு ரவடியை தான் கொடுக்கணும், அந்த போஸ்ட் தான் கொடுக்கணும். இப்ப நோபல் பரிசை விட வேற எங்கேயாவது ஒரு நாடாவது இருந்து ரவுடிகளுக்கு, இப்ப வடிவேல் மாதிரி நானும் ரவுடிகள்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி ரவுடிகளுக்கு நாடுக்கு நாடு குழப்பத்தை ஏற்படுத்தி அட்டாசம் பண்ற இந்த வெனிசுவேலா மாதிரி குழப்பத்தை பண்ற இவரு குழப்பவாதி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். யாரா ஒரு நாடு முன்வாங்கப்பா, அது சைனாண்டாலும் பரவாயில்ல, வட கொரியாண்டாலும் பரவாயில்ல, ரவுடி அதாவது என்னது குழப்பவாதி ரவுடி என்ற ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கு யாரா ஒரு நாடு முன்வந்தா மட்டும்தான்
இந்த ஜிக்கு ஒரு இந்த ரம்ஸ் ஜிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி மீண்டும் மிக அதிகமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று 5 மணி அல்லது 6 மணித்தாலும் குறுக்காக ஈரானிய செய்திகள் தருவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டது என்பதையும் தருகின்றோம். மீண்டும் மற்றொரு செய்திக்கு சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.